அது மட்டுமல்ல, அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர் சொன்ன காரியங்கள் எதுவுமே இந்த வாழ்க்கையிலே நடக்கவில்லையே என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், அவர் அநேக வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறாரியா, ஆனா அவர் வாக்குத்தத்தம் பண்ணது அநேக காரியங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கலையே என்று பாருங்க, அநேகர் பாருங்க ஆதங்கப்பட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு அநேக பதில்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய பயம், நம்முடைய விசுவாச குறைவு, நம்முடைய எரிச்சல், நம்முடைய கோபம், நமக்குள்ள இருக்கக்கூடிய பகை, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அதை நாம் சொல்லலாம். ஆகவே இவைகளை நாம் சரி செய்யும் போது மெய்யாகவே அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக என்ன செய்யும்? நிறைவேறும். ஆழமாய் கவனியுங்கள், நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன் தான், இதுல எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவையா இருக்கிறது. ஆழமாய் கவனியுங்கள், நம்முடைய உதவி அவருக்கு தேவையில்லை, நம்முடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. நம்முடைய உதவி அவருக்கு தேவையே இல்லைங்க. நம்முடைய உதவியே இல்லாமதான் கர்த்தர் வானத்தின் பூமியை சிருஷ்டித்திருக்கிறார். யாருடைய உதவி அவருக்கு தேவையில்லை. யாருடைய உதவி இல்லாமையே கர்த்தர் வானத்தை அழகாய் படைத்திருக்கிறார், பூமி அழகாய் படைத்திருக்கிறார், சூரியனை அழகாய் படைத்திருக்கிறார், சந்திரனை அழகாய் படைத்திருக்கிறார், ஆயிரமான நட்சத்திரங்களை அவர் படைத்திருக்கிறார். இன்னும் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாத, பார்க்காத அநேக காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் நம்முடைய உதவியே இல்லாமல் அவர் படைத்திருக்கிறார். நம்முடைய உதவி அவருக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய கோஆபரேஷன் அவருக்கு தேவையா இருக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியவே முடியாது. ஆழமாய் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உதவி அவருக்கு தேவையே இல்லை. ஆனா உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவையாக இருக்கிறது. நம்முடைய வாயும் நம்முடைய மனதும் அவரோடு கூட ஒத்து போகும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, நம்முடைய வாயும் நம்முடைய மனதும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு ஒத்து போகும் பொழுது மெய்யாகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். அநேகருக்கு ஒத்து போகல, அதனாலதான் நடக்கல. அநேக கிறிஸ்தவருடைய கேள்விகளுக்கு பதில் இதுதான். ஏயா எனக்கு அது நடக்கல, ஏயா எனக்கு இது நடக்கல, நான் என்னென்னமோ செய்யறையா, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. கவனிங்கள், உங்களுடைய மனதும் உங்களுடைய வாயும் தேவனோடு அவருடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா என்பதை அலசி ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, நீங்க வேலைக்கு போகும்போது, ஆபீஸ்ல இருக்கும் போது, தோட்டத்தில் இருக்கும் பொழுது, ஸ்கூல்ல இருக்கும் பொழுது, காலேஜில் இருக்கும் பொழுது, உங்களுடைய மனதும் உங்களுடைய வாயும் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா இல்ல வேறதோடு கூட ஒத்து போகிறதா என்பதை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். சரி செய்யும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், பொய்யுரையாத தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கும். மெய்யாகவே பலிக்கும். யாரா இருந்தாலும் பலிக்கும். எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பலிக்கும். யாருக்கு வித்தியாசமே இல்லை. தேவன் மனுஷர்களிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. எனவே உங்களுடைய வாயை தேவனுடைய வார்த்தையோடு கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய மனதை தேவனுடைய வார்த்தையோடு கொண்டு செல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆசீர்வாதமான எதிர்காலம், சுகமான எதிர்காலம், ஆரோக்கியமான எதிர்காலம், வெற்றி உள்ள எதிர்காலம், நன்மையான எதிர்காலம், செழிப்பான எதிர்காலம், ஐஸ்வர்யமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் செய்ய போறீங்க? பாஸ்டர், எப்படி பாஸ்டர் வேலை பார்த்துக்கிட்டே இந்த மனதை ஆண்டவரோடு ஒத்து போறது? இப்ப விவரத்துக்கு வர்றேன். வேலை பார்த்துக்கிட்டே வேண்டாம் சிந்திக்கிறீங்களே, எப்படி சிந்திக்கிறீங்க? வேலை பார்த்துக்கிட்டு என்னென்னமோ சிந்திக்கிறீங்க. அதை சிந்திக்க முடியும்னா வேலை பார்த்துக்கிட்டே கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க முடியுமா முடியாதா? சிலர் நான் பார்த்துருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க, ரோட்ல தன்னால பேசிட்டு போறாங்க. பார்த்துருக்கீங்க. நல்ல மனுஷன் தாங்க, கிறுக்கலாம் முடியல, பைத்தியம்லாம் கிடையாது, அவங்க நல்ல மனுஷன் தான். ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு டிவியில பாருங்க, இப்படி தன்னால பேசிட்டு போறவங்க பூரா கேமரா வச்சு போட்டோ எடுத்து போட்டு விட்டான். தன்னால அவன் பாட்டு ரோட்ல பாருங்க, நல்ல பேக்கெல்லாம் போட்டிருக்காரு, நல்லா இருக்கிறாரு பார்க்க. அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு போறாரு ரோட்ல. சில சகோதரிகள் புலம்பிக்கிட்டு போறாங்க, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போறாங்க. ஆபீஸ் முடிஞ்சு வெளியில ரோட்ல. நல்ல மனுஷன் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா,
வேண்டாததெல்லாம் பேச முடியும்னா தேவனுடைய வார்த்தையில என்ன செய்ய முடியும்? போகும்போது வரும்போதும் பேச முடியும். காய்கறி அறுத்துக்கிட்டே தேவனுடைய வார்த்தையை பேச முடியும். அரிசியை கழுவிக்கிட்டே தேவனுடைய வார்த்தையை பேச முடியும். துணியை துவச்சுக்கிட்டே தேவனுடைய வார்த்தையை பேச முடியும். வேண்டாம் பேசுவதை நிறுத்துங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டுரும், ஆசீர்வாதத்தை இழக்க வச்சிரும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசலாம். ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டே, மிஷினை ஓட்டிக்கிட்டே தேவனுடைய வார்த்தையை பேசலாம், தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கலாம். நான் சொல்லுகிறேன், இது வந்து விட்டது என்று சொன்னால் நான் சொல்றேன், வேண்டாதான் ஓடியே போயிரும். பெரிய ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமா என்ன செய்யும்? அமையும். இதைத்தான் கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு கவனிக்காமல் போய்விட்டது. இதை கவனிக்காமல் போய்விட்டதுனாலதான் வேற ஏதோ இதுல இறங்கி விட்டது. வேற எதுல இறங்கி பாருங்க, மாம்சீகமா எவ்வளவு காரியத்துல அவங்க இறங்கி போயிட்டாங்க. பட்டியை போடணும், மொட்டியை போட்டு தேய்க்கணும், எச்சி விழுங்காம இருக்கணும், நைட்டெல்லாம் விழிச்சு ஜெபம் பண்ணணும், அதை போடக்கூடாது, இதை போடக்கூடாது, சென்ட் போடக்கூடாது, சோப்பு போட்டு குளிக்க கூடாது, தலைக்கு எண்ணெய் தைக்க கூடாது, நீளமா முடிய வைக்க கூடாது, என்னென்னமோ கட்டுப்பாடு பாருங்க. அவங்க செய்ய வேண்டிய செய்ய தவறினபடினாலே எங்கேயோ போயிட்டாங்க பாருங்க. நீங்கள் கவனிங்கள், ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் தோற்று போவதற்கு பாவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. திங்கட்கிழமை நடந்த தரிசனம் உள்ள வாலிபர்கள் அந்த தலைப்பில், வாலிபர் மீட்டில் தான் நான் சொன்னேன். நீங்கள் தோற்று போவதற்கு ஏதோ ஒரு பாவத்தை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அந்த பாவம் செஞ்சுட்டாங்க, இந்த பாவம் செஞ்சுட்டாங்க, அதனால தான் கெட்டு போயிட்டாங்க. இல்ல இல்ல, எந்த பாவம் நீங்க செய்யாம இருக்கலாம். உங்களுடைய மனதை பிசாசு டேங் பண்ணி விட்டுட்டானா எதிர்காலம் கெட்டு போய்விடும். பிசாசு உங்களுடைய மனதை திருப்பிட்டான வேற தசைக்கு, எதிர்காலமே ஸ்பாயில், அவ்வளவுதான், முடிஞ்சு. நீங்க பாவம் செய்ய வேண்டிய அவசியம், விபச்சாரம் பண்ண வேண்டியது, வேசித்தனம் பண்ண வேண்டியதுல, சிகரெட் குடிக்க வேண்டியதுல, கஞ்சா குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய மனது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இல்லாமல், உங்களுடைய வாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இல்லாமல் வேற திசையில திரும்பிடுச்சுன்னா நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். இது பிசாசுக்கு நல்லா தெரியும். எனவேதான் அநேக கிறிஸ்தவருடைய மனதையும் வாயையும் வேற எங்கிட்ட திருப்பி விட்டுட்டான், தோற்று போய் விட்டார்கள். ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க? இவ்வளவு வருஷம் சர்ச்சுக்கு போயும் அவருடைய மனது வாயும் எங்கே திரும்பி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்கள் கவனித்து சரி செய்வீர்கள் என்று சொன்னால் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு நல்ல எதிர்காலம் வேணும்? நல்ல எதிர்காலம் வேணும் என்று சொன்னால் உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாயையும் பொய்யுரையாத தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு நேராய் திருப்புங்கள். நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும். ஆமென்.